முருகன் திருவடிகளே சரணம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அதாவது ஹாப்பினஸ்க்கு இன்னொருத்தவங்கள ஒரு பொருளையோ, இல்ல ஒரு நபரையோ, இல்ல ஒரு அ ஒரு என்விரான்மெண்ட்டையோ நீங்க வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. இப்போது அந்த பொருள் இருந்தா தான் நான் ஹாப்பியா இருப்பேன். இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் இருந்தா தான் நான் ஹாப்பியா இருப்பேன். இல்ல இந்த என்விரான்மெண்ட் எனக்கு கிடைச்சா தான் நான் ஹாப்பியா இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இது வந்து ஹாப்பினஸ் மெஷர்மெண்ட்ல இருக்க முக்கியமான ஒரு விஷயம். எது இருந்தாலும் இல்லாட்டியும் நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இருக்கணும். அதை வந்து நீங்கள் இந்த உடம்புன்னு நினைக்கிற வரைக்கும், மனசுன்னு நினைக்கிற வரைக்கும் இந்த டிபெண்டன்சி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரமாவது ஆன்மீக இதில், அதாவது முருகன் வழிபாடு, இல்லை சிவன் வழிபாடு, அந்த மாதிரி பிடிச்ச சாமி அந்த வழிபாடு நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பொருள், ஒரு நபர், ஒரு என்விரான்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட, ஒரு மேலான ஒரு சக்தியோடு நம்ம வந்து கனெக்ஷனில் இருப்போம். அப்போது எதுனாலையும் நம்ம ஹாப்பினஸை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக, ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குருவே சரணம்.